ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வெந்தயக்கீரை சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு மண்சட்டி வச்சு சூடு பண்ணிக்கலாம். சட்டி நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா புரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் வெட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். சிக்கனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் நல்லா அடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ சிக்கன்ல இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 கப் அளவுக்கு வெந்தயக்கீரை சேர்த்தா போதும். கீரை சேர்த்ததும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கீரை நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, நம்ம போட்டிருக்க கீரையே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மேலே 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், வெந்தயக்கீரை சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோடலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.